யாருப்பா நீ? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்ன தேவனோட ஆலயம். நீ அன்பையும் சமாதானத்தையும் விரும்புறவனா இருந்தா நீ தாராளமா உள்ள வரலாம். இந்த பக்கம் ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு நீ வச்சிருக்கிற ஆயுதம் உணர்ச்சியும் உயிரும் இல்லாதது. கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால தான் மரணங்கிறது தேவனோட வார்த்தை. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாட்டா விட மாட்டேன். யாருமா அவன்? ஏமா உன்னை துரத்திக்கிட்டு வந்தான்? நீ கர்த்தருடைய விசுவாசியா? ஆமா பாஸ்டர். ஆனா அதுக்கான அருகதை நான் எழுந்துவேன். எழுந்திருமா. அவன் ஏன் உன்னை விரட்டிக்கிட்டு வந்தான்? அவதான் பாஸ்டர் என்னோட புருஷன். அவனா உன்னை கட்டிக்கிட்டுவன்? ஆமா பாஸ்டர், அதுதான் என்னோட துரதிர்ஷ்டம். உன்னை பத்தின விவரத்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஜெனரல் நாலேஜ் கிளாஸ்ல ஆரன் சார் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்ட்டு சுரேஷை எழுப்பி கேட்டாரு. அதுக்கு சுரேஷ் என்ன சொன்னான் தெரியுமா? ஆசியாவிலே மிகப்பெரிய கண்டம் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுதான் சார்னுட்டு. நல்ல ஜோக்பா. ஜாஸ்மின், நாங்கெல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வரோம், நீ ஏன் டல்லா இருக்க? எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் எனக்கும் சேர்த்து நீங்களா சிரிச்சிட்டீங்களே. அப்ப என்னவோ பொடி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஹலோ, சொல்லுங்கப்பா. சரிப்பா, இதோ கிளம்பிட்டேன். யாரடி போன்ல? அப்பதான் பேசினாரு. பக்கத்து வீட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால என்ன ஜபிக்க போகணும். அப்ப நான் வரேன். ஓகே ஜாஸ்மின், பாய். ஜாஸ்மின், ஜபம் பண்ண போறியா? ஆமா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்ல, நம்ம பாஸ்கர் நல்லா படிக்கணும், அவன் படிச்ச கேள்விகள் மட்டும் பரீட்சையில வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஜபம் பண்ணு ப்ளீஸ். பார்க்கலாம். மறந்துடாத ஜாஸ்மின். நான் மச்சி பாஸ்கருக்காக நீ ஏன் ஜெபம் பண்ண சொல்ற? சரி வாங்க. லூசு, பரீட்சையில எனக்கு முன்னாடி உட்கார போறது அவன் தான்டா. என்ன சோகா யோசிக்கிறடா. கேரக்டரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் மச்சான். ஜாஸ்மின், உள்ள பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிட்டு போ. பால் தானே, குடிச்சிட்டு போறேன். அம்மா, டிஃபன் பாக்ஸ் எங்க? ஓ, முன்னாடி தானே எடுத்துட்டு போனேன். டீப்பா மேல இருக்கு பாருமா. வெச்சியா? காணுமே. பொறுமையா தேடி பாருமா. மா, காணும். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா எடுத்துட்டு வா. என்னம்மா, கொஞ்சம் பொறுமையா பார்க்க கூடாதா? இரு வரேன். இத கூட தேடி எடுத்துக்க கூடாதா? இங்கதானே வச்சேன், எங்க போயிருக்கோம்? சரி, இந்த பால் குடி, நான் வேற டிஃபன் கொண்டு வரேன். சீக்கிரம் வாமா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இதோ வரேங்க. ரெடி ரெடி. இந்தாம்மா, சீக்கிரம் புறப்படு. இது அப்பா டிஃபன் பாக்ஸ் ஆச்சு. ஐயோ, எனக்கு தெரியுமா, நீ முதல்ல காலேஜுக்கு புறப்படு. அப்பாக்கு அவ்வளவுதானா? ஏய், நீ உதப்படு, புறப்படு. அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், அவளுக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வரதா. இது எனக்கு, என்னோட லஞ்ச் அவளுக்கு. அடிப்பாவி, இது நீ முதல்ல சொல்லிருந்தா 2 பேருக்கு சேர்த்து நானே கொடுத்துருப்பேன்ல. உன் கோவம் எப்படி இருக்குன்னு பாக்கவே. அம்மா கோவம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி பிடிச்சு 2 அடி போடு. சரி, சாரிமா, வரேம்மா. பை பை டாடி. பைமா. ஷீலா, என்னங்க? நான் ஆபீஸ்க்கு புறப்பட வேண்டாமா? இதோ ரெடிங்க. டிஃபன் பாக்ஸ் எங்க? அது வந்துங்க, அது வந்து என்ன? உங்க குறும்புக்கார பொண்ணு இல்ல, உங்க டிஃபனை சேர்த்து எடுத்து போயிட்டா. ஆக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பட்னி போடுறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஷீலா, ஓகே ஓகே.
பாய்ங்க. இப்பொழுது எல்லோரும் அமருங்கள். இப்போது நமது சபையை சேர்ந்த ராபர்ட்டுடைய குடும்பம் கர்த்தருக்குள் விசுவாசமான குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நமது மத்தியில் ராபர்ட்டுடைய மகள் ஜாஸ்மின் கர்த்தரை துதித்து விசேஷமான பாடல் ஒன்று பாடுவார். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறேன். ஹலோ, ட்ரையிங் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங்டா. ஏய் என்னடா இருடா. என்னதான் ஆச்சுன்னு சொல்லேன்டா. சொல்வான்டா, மெதுவா சொல்வான். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஹலோ. ஏய் என்னாச்சுடா? ஜாஸ்மினுக்கு ஃபோன் பண்ணா அவங்க அப்பா ஃபோன் எடுக்கறான்டா.
ஹலோ, யாரது யாரது போன்ல? ப்ளீஸ் தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க, வைங்க. ஏய் என்னாச்சு சொல்லேன்டா. மச்சான் அவங்க அப்பா காதை கடிச்சிட்டான்டா. அல்சேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டான்டா. ஏண்டா ஜாஸ்மின் இல்லையா? எங்க போயிருப்பாவா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பா. ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உனக்கா? உன்னை பார்த்து நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம் மாப்பே. டேய் இப்படியே பேசியிருந்தா மாமங்காரன் வந்து நம்மள ஈடிசிங்ல உள்ள புடிச்சு போட்டுருவான். வா அதுக்குள்ள கிளம்பலாம். அமுக்கு டமுக்கு. என்னை பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாதுடா. ஏன்னா என் கேரக்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஹலோ ஹலோ ஜாஸ்மின், நான் ஜெகன் பேசுறேன். ப்ளீஸ் லைனை மட்டும் கட் பண்ணிடாத. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு உன்னை பார்க்கணும், உங்க கூட பேசணும் போல இருக்கு. 2-3 தடவை உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், உங்க அப்பா தான் எடுத்தாரு. என்னோட இந்த தவிப்புக்கு காரணம் என்னன்னு தெரியல ஜாஸ்மின். ஜாஸ்மின், அப்பா. யாரும்மா போன்ல? ஹலோ ஹலோ. ராங் கால் பா. ராங் காலா? வேலை வெட்டி இல்லாதவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுமா. மச்சான் நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன்டா. மச்சி கவலைப்படாம போடா, எல்லாத்துக்கும் ஒரு தில்லு வேண்டா. போ, நாங்களாம் இருக்கிறோம்ல, உன்னை அப்படியே விட்டுருவான். போடா போ, பாத்துக்கலாம் போ. இன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் செம்ம போருப்பா. ஐயோ அதை ஏன் கேக்குற? அறுத்துருச்சு அந்த பூட்டி. ஆமாண்டி. நீ என்னப்பா நோட்ஸ்லாம் எடுத்தியா? வேற வழி. வர ரொம்ப டூ குட்யா நீ. எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்மின், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? எதுக்கு? இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், பரவாயில்ல சொல்லு. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் வருத்தப்பட மாட்டியே? ஓ மை காட், சொல்லு. ஓகே, நான் உன்னை விரும்புறேன். ஐ மீன் லவ் பண்றேன். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்ய? ப்ளீஸ் என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு இங்க இருந்து. இல்ல ஜஸ்மின், நான் உன்னைய உண்மையா லவ் பண்றேன். ஜெகன், உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் பொருத்தம் இல்ல. நம்ம படிக்கிறதுக்கு தான் காலேஜ்க்கு வரோம். இல்ல ஜஸ்மின், நான் சொல்றது சத்தியம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜெகன், நீ சுயநினைவு இல்லாம பேசுற. உன்னை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். தட்ஸ் ஆல். இல்ல ஜஸ்மின், நீ நம்பலாலும் நம்பலைனாலும் நான் சொல்றதெல்லாம் சத்தியம். நீ எனக்கு கிடைக்கலைன்னா நான் என் உயிரே விட்டுருவேன், செத்துருவேன். ப்ளீஸ் என் சாவுக்கு நீ காரணமாயிராத. அதாவது நான் உன்னை காதலிக்கலைன்னா நீ செத்துருவ, அப்படிதானே? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. கேட்டுக்குங்கடி, சார் நான் இல்லைன்னா செத்துருவாராம். இத பாருங்க மிஸ்டர் ஜெகன், தண்ணியில இருக்கிற தவளை தாமரையில இருக்கிற தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. என் கேரக்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டி.
என்ன ஜெகன் என்னாச்சு? மச்சான் ஜாஸ்மின் அவமானப்படுத்திட்டாடா. அப்படியா? அவ எப்படிடா உன்னை அவமானப்படுத்தலாம்? ம் நீ அவமானப்பட்டத ஓமாயாலே திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறான் பாரு. டேய் அதுலடா பாஞ்சாலி துரியோதன அவமானப்படுத்தின மாதிரி அவ என்ன அவமானப்படுத்திட்டாடா. ஏன் மச்சி இதுக்காக நான் மகாபாரதம் படிக்க முடியுமா? டேய் அதுலடா அவ இல்லாட்டி நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்றேன். அதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் நக்கலா சிரிக்கிறாங்கடா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஜெகன். செஞ்சே ஆகணும்டா இதுக்கு. ஆமா ஜெகன், அவளை சும்மா விடக்கூடாது. விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். என் கேரக்டர் என்னன்னு இனிமேல் தான் அவ தெரிஞ்சுக்க போறான். வெயிட் அண்ட் see. ஏய் ஜாஸ்மின் நாங்க உட்காந்துருக்க ஆரம்பிடா. ஏய் உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம ஜெகன் காலேஜுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆ. காலேஜில் ஏதோ ஒரு பொண்ணு அவனை கிண்டல் பண்ணிட்டாலாம். அந்த மூட்லயே போயிருக்கான். ரோட்ல ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். 104 டிகிரி காய்ச்சலாம். அச்சோ. வாந்தி மயக்கம் கூட கேள்விப்பட்டேன். ஏண்டா நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவனோட செல் நம்பரை நான் தரேன். 9841357413. மச்சான் கேட்டிருக்குமாடா? கேட்டிருக்கோம் நல்லாவே கேட்டிருக்கான். வாங்கடா போலாம். டேய் மச்சான் ஜாஸ்மின்ரா. டேய் மச்சான், நீ சொன்ன டயலாக ஷார்ப்பா எடிட் பண்ணி போடுறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? ஏய் சும்மா இருங்கடா, இப்போ என் நடிப்பை பாருங்கடா. ஹாய் ஜாஸ். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? ஆ இப்போ பரவாயில்ல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஆமா, என்னை சுத்தி இப்ப 1 2 3 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. இல்ல எல்லாம் நீ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆமாமா. அப்புறம் ஜஸ்ட் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆமா, எனக்கு என்ன வியாதின்னு டாக்டர்ஸ்க்கே தெரியலையா. ஆமா, அதனால அந்த இயேசு கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணேன் ப்ளீஸ். அன்னைக்கு நம்ம கிளாஸ்மேட் சுரேஷ் அவனுக்காக ஜெபம் பண்ணல. ப்ளீஸ் ஜஸ். என்ன பேசாம இருக்க? இல்ல இல்ல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெகன், நான் ஜெபம் பண்றேன். ஜெகன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். என்னுடன் படிக்கும் ஜெகன் என்ற மாணவனை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, ஜெகன் நல்ல விதமாக உடல்நலம் தேறி மீண்டும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். இதுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுது? குட் மார்னிங் சொல்ற லட்சணத்தை பாத்தீங்களா? சித்ரா, லைப்ரரியில வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். சரிப்பா. சுரேஷ், ஜெகனுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு? அவன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. நாங்களாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன்? கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிங்க, பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன? டேய் வாடா போலாம், வாடா.
ஹலோ. ஹாய் ஜாஸ்மின், நான் ஜெகன் பேசுறேன். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணேன். அப்படியா? Thank you ஜாஸ்மின். It's a miracle யா. நான் குணமாயிட்டேன் இப்ப. ஐ திங்க் மருந்து மாத்திரையை விட உன் ஜபம் தான் என்னை குணப்படுத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்புறவங்களை கர்த்தர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. ஜெகன், அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்காதீங்க. ஐம் சாரி. ஏய் நோ நோ, சி அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்ப்பா. பை த வே, நான் இன்னும் 2 நாள்ல காலேஜுக்கு வந்துடுவேன். நான் காலேஜ் வந்த உடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? எஸ், சர்ப்ரைஸ். ஹாய் ஜெகன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜுக்கு நான் வந்திருக்க மாட்டேன், ஆனா வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன் ஜெகன்? உன்னை பார்க்கறதுக்கு தான். என்ன பார்க்கவா? ஆமா ஜஸ், நான் காலேஜ் வந்ததும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்? இதான். என்னன்னு பாரு. ஓ ஜீசஸ், ஹோலி பைபிள். ஏய் ஜாஸ்மின், எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு, அதனால உங்க மார்க்கத்தையும் பிடிச்சிருக்கு, எடுத்துக்க. ஜாஸ்மின், என்னம்மா இவ்வளோ லேட்டு? சாரிப்பா, காலேஜ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளம் காலேஜ் இல்லையா இல்ல உன் மனசுலயாம்மா? டாடி, இந்த பாருமா, பாஸ்டர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜெபம் இருக்கு, அதை மறந்துட்டியே. இது ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வாமா, பாஸ்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. இப்போது நாம் ஜெபிப்போம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 122 அதிகாரத்தின்படி 7வது வசனத்தின்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத் தலைவரை ஆசீர்வதியும், குடும்பத் தலைவியை ஆசீர்வதியும், படிக்கும் பெண்ணை ஆசீர்வதியும். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
ராபர்ட், சொல்லுங்க பாஸ்டர். உங்க பொண்ணு மேஜர் தானே? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற நம்ம ஜோசஃபுக்கு ஒரே ஒரு பையன். ம். அவன் நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கான். ம்ஹும். அவர் பையனுக்கு நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம். ஐ சி. அதை என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு உடனே நம்ம ஜாஸ்மின் ஞாபகம் தான் வந்தது. ஓ. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் இதை பற்றி ஜோசப் கிட்ட பேசுகிறேன். ம். 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 சர்ச்சுக்கு வரும்போது நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படியா? அதனால தான் இதை இப்போ உங்ககிட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். இந்த நல்ல விஷயத்தை ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணுங்கிறது தான் ஆண்டவரோட சித்தம். கர்த்தரோட சித்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவோம் பாஸ்டர். இது போதும் ராபர்ட், நான் நாளைக்கே இது விஷயமா ஜோசப் கிட்ட பேசுறேன். சரி. ஜாஸ்மின், நான் உன்னை மனசார விரும்புறேன். ஜெகன், நானும் தான். ஊரை மறந்துட்டேன், என் சொந்த பந்தங்களெல்லாம் மறந்துட்டேன், எத்தனையோ தலைமுறையா வணங்கிட்டு வந்த என் மதத்தையும் மறந்துட்டேன். இதுக்கும் மேல நீ என்ன எதிர்பார்க்குற? எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தை. ஆனா அது நடக்கும்னு எனக்கு தோணல. நானே இயேசுவை என் கடவுளா ஏத்துக்கிட்டேன். நமக்கு தடையா இருந்தது அது ஒண்ணுதானே. இங்க பாரு ஜாஸ்மின், இனிமேல் நீயும் நானும் ஒண்ணு. என்ன? அப்படியா? ஏங்க, ஆ? நேத்து நைட்டு நம்ம ஜாஸ்மின் ரூம்ல ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுங்க. அடிக்கடி யாரோ இவளுக்கு ஃபோன் பண்றாங்க, இல்லைன்னா இவ யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுறா. எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம பொண்ணை நாமே சந்தேகப்படுறதா? சேச்சே, நான் சந்தேகப்படலைங்க. அதுவும் நம்ம பொண்ணு போய் சந்தேகப்படுவேனா? இது பிசாசோட சேட்டையா இருக்குமோன்னு நினைக்கிறேங்க. இத பாருங்க, ஆ? வீடு தேடி வந்து நம்ம பொண்ணு கேக்குறாங்க. புரியுது. அவ இப்பதான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. ஒரு டிகிரியை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இல்லையா? இருக்கட்டுங்க, ஆனா இந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. இப்ப ஆரம்பிச்சாதான் எக்ஸாம் முடியறதுக்குள்ள கல்யாணம் செட்டில் ஆகி வரும். விட்டா என்னையே அவங்க வீட்டுக்கு போய் உங்க பையனை எங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லுவ போல் இருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல இடமா இருந்தா அதுக்கு தான் போகணும். அவசரம் புரியுது. இருந்தாலும் ஜாஸ்மின் கிட்டயும் அவளுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஜாஸ்மின், ஜாஸ்மின், என்னப்பா? நேத்திக்கு நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு வந்தாரு இல்லையா? ஆமா. அவர் ஒரு நல்ல விஷயம் சொன்னாருமா. அதுக்காக தான் அவரை பார்க்கறதுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயப்பா? உன் கல்யாண விஷயம்தாம்மா. அந்த பையன் நம்ம சபையை சேர்ந்தவன். பையன் அமெரிக்காவில் உத்தியோகம் பார்க்கறானா, கை நிறைய சம்பாதிக்கிறானம்மா. இந்த பாருமா, உனக்கு பிடிச்சிருந்தா நாங்க மேற்கொண்டு பேசலான்னு இருக்கோம். என்ன சொல்ற? இல்லப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற? எனக்கு கல்யாணம் பிடிக்கலப்பா. அப்படின்னா? பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஏம்மா? எனக்கு விருப்பம் இல்லங்கறல, விட்டுருங்க. ஏண்டி, நீ இன்னும் பையனை பார்த்ததே இல்ல, அதுக்குள்ள விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இத பாரு, வெளிப்படையாவே கேக்குறேன். உன் மனசுல வேற ஏதாவது இருக்கா? சொல்லுடி. சொல்லு ஜாஸ்மின், ஏய், சொல்லு. வாய் திறந்து சொல்லுடி. சொல்றேன். காலேஜ்ல என்னோட கூட படிக்கிற ஜெகன் என்ன லவ் பண்றான். நானும் அவனை விரும்புறேன். நான் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஜாஸ்மின், கர்த்தரோட பிள்ளைகள் அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணைக்கப்படுறத தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அப்பா,
ஜெகன் எனக்காக கர்த்தரையே ஏத்துக்க தயாராயிட்டேன்ப்பா. கர்த்தரே. ஏய், என்னடி பேசுற? இன்னைக்கு காதலுக்காக மார்க்கம் மாறேன்னு சொல்றவ நாளைக்கு வேற எதுக்காக மனசு மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜாஸ்மின், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொர்க்கத்தை படைச்சார். ஆனா சாத்தானுடைய அற்பத்தனமான பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க. அதனால ஆண்டவராலேயே அவங்க தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. நீயும் உன்னுடைய சுய புத்தியை சார்ந்து உன்னை அழிச்சுக்காத. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இத பாரு ஜாஸ்மின், அப்பா சொல்றது கேளு. ஷீலா, அவகிட்ட எதுக்காக பேசிட்டு இருக்க? வா. என்னங்க, நாம மோசம் போயிட்டாங்க. என்ன மோசம் போயிட்டோமா? ஆமாங்க, நம்ம பொண்ண காணுங்க. இது காணுமா? காணுங்க. நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், அவன் இல்லைங்க. என்ன சொல்ற ஷீலா? ஆமாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நீங்க வாங்க, உள்ள வந்து பாருங்க. என்ன ஷீலா, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. வாங்க, வந்து பாருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி அரைஞ்சு கிடக்குன்னு. ஏமாத்திட்டா, நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம தலையில இடி விழுற மாதிரி பண்ணிட்டாளேங்க. ஏமாத்திட்டாளா? ஷீலா, சாத்தானுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாமா. என் மகன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜீசஸ் ஜீசஸ். என்ன ஜாஸ், இன்னும் உங்க அப்பா அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பார், இதுதான் நம்ம தங்க போற வீடு. இன்னையில இருந்து நம்ம புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். என்ன? இருங்க. இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? இது வரைக்கும் இது எனக்கு சொந்தமா இருந்தது, இனிமே நமக்கு சொந்தமானது. ஓகே. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதனால அத சின்னதா செலிப்ரேட் பண்ண போறோம். சரியா? நீ இங்கே இரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பை. ஜஸ், என்ன அவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உட்காரு இப்படி பக்கத்துல. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஜஸ். என்ன கதவு திறந்து ஃபீல் பண்றியா? ஒரு நிமிஷம். வெரி குட். ஜஸ், என்ன நான் மூடோட வந்திருக்கேன், நீ மூட ஸ்பாயில் பண்றியா? ஜஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஜஸ். கையெல்லாம் தட்டி
No, Jess. No, Jess. No, come. No, Jess. No. அண்ணா சொல்லுடா. விஷயம் தெரியுமாண்ணே? ஆ, நம்ம ஊர்ல ராபர்ட் இருக்கான்ல, ஆமா. அவன் பொண்ணு ஜாஸ்மின் தெரியும்ல? அதுக்கு என்ன? அவ காலேஜ்ல ஜெகன் ஒரு பையன் படிக்கிறான்ல, ஓடுகாலிப்ப. அவன்தான். அந்த பையன் கூட சுத்திட்டு ஊரை விட்டு ஓடி போச்சுண்ணே. ஐயோ, இருக்கிறாங்க பாத்தீங்களா பொண்ணோட அப்பா அம்மா. இவங்களுக்கெல்லாம் ஒரு வேட்டி சட்டை. ப்பு. நீங்க வாங்க, நம்ம சர்ச்சுக்கு போலாம். வேண்டாம் ஷீலா, வா, போலாம். ஜாஸ்மின், இந்தாம்மா உனக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வெறும் வயிற்றோட இருக்காது, புள்ளத்தாச்சி வேற. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பாருமா. இல்ல, நாளை காலையில நான் டாக்டர் கிட்ட போனோம். இதை தச்சு கொடுத்தா எனக்கு உடனே பணம் கிடைக்கும். அதான் இப்படி வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்படி பிடிவாதம் பிடிக்காத. சரி, ஓ இஷ்டம். ஸ்டாப். ராமாயணத்துல கூனி இருந்தாலோ இல்லையோ, இப்பெல்லாம் தெருவுக்கு தெரு கூனி இருக்கிறாளுங்க. என்ன பாக்குற? வந்து இவளையும் கெடுத்துட்டியா? வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதில்ல. டேய், சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா கூட வாய் சாப்பிடால் கொண்டு குறைச்சல இல்லடா உனக்கு. டேய், என்ன குறைச்சல என்ன ஓவரா பேசுற நீ? ஆண்டி நீங்க போங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். பெருசா வந்துட்டா. கிளவி கொண்டு வந்துச்சா? ஓகே. என்ன கொண்டு வந்திருக்குது கேள்வி? கிளவி வாயிலே வக்கனையா பேசல. சாப்பாடுல ஒரு ருசியும் இல்லை. செய்ய தெரியுதா பத்தியா? அதுக்கு இதை வேற உனக்கு கொண்டு வந்துருச்சு. இதை கிளவி சாப்பாடு கொண்டு வந்துச்சு, தண்ணி கொண்டு வரல பாரு லூசி கிளவி. வேற விஷயமா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். நான் வேணாம்னு சொன்னேன். அவனா போட ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தான் ஜாஸ்மின். சாரி. அங்க போனேன் அவன் குடிக்க சொன்னா, இங்க போனேன் இவன் குடிக்க சொன்னான்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? அப்படின்னா நான் அவனை ஏமாத்திட்டேன்னு சொல்றேன். ஆமா, அப்படிதான். கர்த்தரோட விசுவாசியா நடிச்சு என் புத்திய சூன்யமாக்கிட்டியே. உன்னை நம்பி வந்து நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். அப்படியே நீ வீட்டு விட்டு ஓடி வந்த நீ அதான் கெட்டு போச்சுல. வாயை மூட்டு வேலையை பாரு. என்னடி எம்மா கை வைக்கிற நீ? பேசிட்டு என்ன ஜாஸ்மின்? வாங்கக்கா. பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுக்கா. இந்தாங்கக்கா. அக்கா பணம் நேத்தே உன் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு போயிட்டாராமா?
ஷீலாமா, ஷீலாமா. யாரு? வாங்கண்ணே. என்னண்ணே ரொம்ப நாள் ஆளைய காணோம், திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அம்மா, ஜாஸ்மினை நான் பார்த்தேம்மா. ஜாஸ்மினை பாத்தீங்களா? ஆமாம்மா. அவ நல்லா இருக்காளா? அந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்றதும்மா. அம்மா, எங்க மாமியார் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அங்க ஐயோ, இந்த வீட்டுல மகாராணி மாதிரி எவ்வளவு செல்லமா வளர்ந்த பொண்ணு இப்போ கை குழந்தையோட அனாதையா. பார்க்கறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்ன செய்வேன்? ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்து சொல்லிட்டேன். நான் வரட்டுங்களாமா? ஐயோ ஜாஸ்மின், நாங்க உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்தோம். இப்போ நீ ஏன் அனாதை மாதிரி இருக்க? உலகம் எனக்கே சொந்தம். தம்பி, நான் உன்னை ரொம்ப நாளா பார்க்கறேன், அடிக்கடி பார்க்கறேன். இந்த மாதிரி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குற. குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியா? யாரு அது? இந்தியன் தாத்தா மாதிரி வாங்க காசுல வாங்கி தண்ணி அடிக்கிறனா? என் காசுல தண்ணி அடிக்கிறான் போயா. தம்பி, நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது. உன் பொண்டாட்டி முடியாம இருக்கிறா, கை குழந்தையோட கஷ்டப்படுறா, வருமானமும் ஒண்ணும் இல்ல. நீ இப்படி குடிச்சிட்டு அலைஞ்சியானா அவ எப்படி காலம் தள்ளுறது? புரிஞ்சிருச்சியா? அவ வந்து உங்ககிட்ட ஒப்பாரி வச்சிருக்கிறா, உன்னை தூண்டி விட்டு நீ வந்து இப்படி பேசுற. யோ, அழகான பொண்ணு உன்னை கஷ்டப்பட்டா அப்படியே பொறுக்காத வந்துருவீங்களே. இல்லப்பா, நான் சொல்றது உனக்கு புரியல. ஆனா இதனுடைய பலனை நீ ஒரு நாளைக்கு அனுபவிப்ப. பொம்பளைங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா, ஆம்பளைங்க உழைக்கணும். அதுதான் வாழ்க்கை தர்மம். நீ ஏத்துக்கனா ஏத்துக்க, இல்லன்னா விடுப்பா, நான் வரேன். ஒருத்தன் தனியா கிடக்கூடாது, தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஆளாளுக்கு வந்து கோயில் மணி மாதிரி டங்கு டங்குன்னு அடிச்சு அட்வைஸ் பண்ணிட்டு போடுவேன். ஷீலா, எதுக்காக இப்படி கண் கலங்குற? சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அனாதையா. என்னங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவளை ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலங்க. என்னால முடியாது ஷீலா. ஏங்க உங்க மனசு இப்படி கல்லா போயிடுச்சு? ஆமா, கல்லா போச்சு. இல்ல, கல்லா ஆக்கிட்டா. அவ பச்சை குழந்தையா இருந்தப்ப மட்டும் இல்ல, பாவாடை கட்டி தாவாணி போடுற வரைக்கும் இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த. ஆனா இப்ப அவ எங்க எங்க? அவ சாப்பிட்ட தட்டு, போட்ட துணி, உட்கார்ந்த டேபிள் சேர், ஓடி விளையாடின இந்த வீட்டினுடைய மூலைகள் முடுக்குகள் அத்தனையும் என் மனச, என் இதயத்தை கீறி ரணமாக்கிடுச்சே. அப்படி இருந்தும் நான் எதுக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன் தெரியுமா? தேவனுடைய கட்டளையை மீறி போனதுனாலதான் தேவனே ஏவாளை தோட்டத்தை விட்டு துரத்தினார். நம்ம பொண்ணு அப்படித்தான். அவளே அவ செஞ்ச பாவத்துக்காக வீட்டை விட்டு போயிட்டா. இந்த நேரத்துல அவளை போய் பார்க்கறதோ விசாரிக்கிறதோ அவ செஞ்ச பாவத்துக்கு நம்ம துணை போறதா ஆயிடும். தேவனுடைய சித்தத்தை மீறி பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தான் நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன் ஷீலா. கல்லாக்கிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு கர்த்தாவே, கர்த்தாவே.
அண்டு தரதரம் பிடிச்ச நாய எந்திரு, நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுது. எந்திரு. ஏய் என்ன நீ என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. மூஞ்சில முழிக்கிறத பாவண்டி. நீ உயிரோடு இருந்து எனக்கு உபத்திரம் பண்றதை விட எங்கேயாவது போய் செத்து தொலைடி. வெளியே போயிட்டு வரும்போது நீ இங்க இருந்தா உன்னை கண்ணமா வெட்டி என்ன மன்னிச்சிடுற செல்லம். அம்மாவுக்கு இதை தவிர வழி தெரியல. என்ன மன்னிச்சிடு. வருங்காலம் அறியாமல் வாழ்வை தொலைத்தோர்க்கும் வாழ்ந்தது போதுமென சோர்ந்து சாய்ந்தோர்க்கும் அருங்காவல் நான் என்று அழைக்கின்றார் இயேசு. நானே வழி என்று அழைக்கின்றார் இயேசு. அழைக்கின்றார் இயேசு. கேளுங்கள் தருகின்றார், தட்டுங்கள் திறக்கின்றார், தேடுங்கள் கிடைக்கின்றார். வாருங்கள் அழைக்கின்றார், வாருங்கள் அழைக்கின்றார், வாருங்கள் அழைக்கின்றார் இயேசு. பொன்மகள் வந்தார், பொருள் கோரி தந்தார், பூமேரை வாசம் குழந்தைங்கடே. ஒன்றும் தெரியல. அவன் பிறந்த அதிர்ஷ்டம் இப்போதாண்டி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பார்க்குறான் இதை பார்த்தியா? பணம் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு வேலை செஞ்சா கூட இவ்வளோ பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது.
இப்ப அதிர்ஷ்டம் அதுவா நம்ம தேடி வந்துருங்க. என்ன புரியல நான் சொல்றது உனக்கு? ஐயோ என்னடி பாக்குற? அது வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு பணக்கார கோடீஸ்வரர் ஒருத்தனுக்கு அவனுக்கு குழந்தை இல்லை. அதனால நம்ம குழந்தைய அவனுக்கு தத்து கொடுக்கறத சொல்லிட்டு வந்துட்டேன். அட என்ன எல்லாத்துக்கும் இப்படியே முழிக்கிறேன் நீ? ஐயோ ஐயோ நாம் என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலையில் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்றோம். என்ன அவன் நமக்கு லட்சமா பணத்தை கொடுக்க போறான். என்ன இந்த புரிஞ்சுக்க பணத்தை கவலையை விட நம்ம இன்னொரு குழந்தை சூப்பரா பெற்றுக்கலாம். என்ன பணத்துக்காக பெத்த புள்ளையே விலை பேச தயாராயிட்ட? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி நான் ஒண்ணு கோழை இல்ல. எப்பாடப்பட்டாவது என் புள்ளைய எனக்கு காப்பாத்த தெரியும். இந்தா உன் பணத்தை நீயே கட்டிக்கிட்டாய். விட்டா நீ என்னையும் சேர்த்து போட்டு போறேன்னு வெயிட் பண்ணல. நல்ல குழந்தைய நம்பி வந்த பாரு. குழந்தைய கூட தொடாத. குழந்தைய கையில இரு. வேண்டாம். பீட்டி உஷா மாதிரி இந்த ஓட்டம் வர்ற எங்கடி வர்ற மவளை? நீ எங்க ஓடினாலும் என் கையில தான் உனக்கு சாவு. நெல்லி வர்ற குழந்தைய கூடுற நாய. கர்த்தருக்குள் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ்டர். ஆனா என் பாவத்தை மன்னிக்க ஜெபிங்க. தேவனே, உனக்கு விரோதமாக, தாய் தகப்பனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, இந்த சமுதாயத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?